ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ ஐசிஆர்பி எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமுடைய எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த முழுக்க இது வந்து என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் மெத்தட் தான், சரிங்களா. என்னுடைய ப்ரிப்ரேஷன் மெத்தட்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சில கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அது சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் எடுத்து ஸ்டடி பண்ணக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்டை பற்றி தான் நான் வந்து ஸ்டடி பண்ண போகிறேன். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிறத பற்றின ஒரு பேசிக் ஐடியான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் மெத்தடில் கேட்பாங்க, சரிங்களா. காம்பினேஷன் மெத்தட் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு யூனிட், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோடைய யூனிட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து இது ரைட்டாக ராங்காக வந்து கொஸ்டினில் வந்து கேட்பாங்க, சரிங்களா. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் மாதிரி கேட்பாங்க, சரிங்களா. நான் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து ப்ரெஷர்னு ஒன்று இருக்குங்களா. ப்ரெஷருடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கல், சரிங்களா. அதே வந்து டெம்பரேச்சருடைய யூனிட் வந்து கெல்வின் நம்ம சொல்லுவோம், ஆனால் கிலோகிராம்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஓகே, ரைட் ஆர் ராங் மேட்சஸ் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரியும். கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் த மெஷூரிங் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் யூனிட் இஸ் த நாட் ஏ கரெக்ட் இந்த மேட்ச்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரெஷர், செகண்ட் ஆப்ஷன் மாஸ், தேர்ட் ஆப்ஷன் டெம்பரேச்சர் அண்ட் வெயிட், இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ப்ரெஷருக்கு பாஸ்கல் வந்து கரெக்டாக இருக்குது. இது எப்படி கரெக்டாக இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா எஸ்ஐ யூனிட்டோடைய சாட்னு உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சரும் பண்ண முடியும். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் பாஸ்கல் சொல்லியிருக்காங்க, பாஸ்கல் வந்து ரைட்டு. மாஸை பொறுத்த வரைக்கும் கிலோகிராம், கேஜி, ரைட்டு, ஓகேங்களா. டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் கெல்வின், ஸோ இதுவும் ரைட்டாக இருக்குது. இப்போது வெயிட்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டு வந்து நம்ம கியூபிக் மீட்டரோடைய மெஷர் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் டி வந்து ராங்காக இருக்கும். ஸோ ஏன் ராங்காக இருக்குன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டி வந்து நான் வந்து ராங்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ வந்து ப்ரெஷருக்கு வந்து பாஸ்கல், பிஏ, ஓகே. பிஏ வந்து ஒரு அதோடைய சிம்பிள் வந்து பிஏ, பாஸ்கல் வந்து யூனிட்டு, பிஏ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் சிம்பிள்னு சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து மாஸ் ஆஃப் த மாஸ்னால் கிலோகிராமில் வந்து சொல்லுவோம், கேஜி. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கெல்வினில் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து கெல்வினுக்கு கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து நியூட்டனில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நியூட்டன் இஸ் த கரெக்ட் பேராக இருக்கணும். பட் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் த கரெக்ட் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் வந்து நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும், சரிங்களா. நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப கேட்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா எக்ஸாமில் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினில் வந்து கட் ஆஃப் மார்க் விட்ட நிறைய ஸ்டூடெண்ட்டே நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து இது ஒரு பேசிக் டூ நீங்கள் வந்து அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுடைய ரீசன்ட் பிளேலிஸ்ட்டெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஸ்ரோ சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீப் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.